ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகா ஸ்டைல். நம்ம இன்றைக்கி ரிகா ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி வெஜ் பொன்னி ரைஸ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளோட குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக ஆப்பிள் பொன்னி ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அலசி எடுத்ததுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ஊற வச்சுட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சமைக்கும்போது அரை மணி நேரம் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் ஊற வச்சுட்டு மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், பிரியாணி இலை இருந்தால் பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிதமான தீயில் இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இடையிடையே நல்ல கிளறி விட்டுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ரொம்ப பொறுமையாக கிளறி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் அது பச்சை வாசனை போகும் வரை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி இல்லைன்னா 2 ஜாம் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பொடி பொடியாக நறுக்கின கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறமா காலிஃப்ளவர் கொஞ்சம் போல், கூடவே ஒரு 6 போல் பொடி பொடியாக நறுக்கின பீன்ஸ், எல்லா கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இடையிடையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது தான் இது ஹாஃப் குக் ஆகும். அடுத்து குக்கரில் வேக வைக்கும்போது நமக்கு நல்ல டேஸ்டியான பிரியாணி கிடைக்கும். இப்போது இது ஹாஃப் குக் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 10 போல் உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கைப்பிடி போல் பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலை, ஒரு கைப்பிடி போல் பொடி பொடியாக நறுக்கின புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா கொஞ்சமாக இது வதங்கினதும் இது கூட ஒரு 60 ml போல் தயிர் சேர்க்கணும். 60 mlனா ஒரு பேக்கெட் வாங்குவோம்ல, அந்த பேக்கெட்டில் ஹாஃப் தயிர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதை சேர்க்கணும். எல்லோரும் தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் அரிசி சேர்ப்பாங்க. நம்ம எதுக்கு இப்போவே சேர்க்குறோன்னா, இப்போவே நம்ம சேர்த்து இதில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணோன்னா இந்த அரிசி குழையாமல் உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததும் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கணும். தண்ணி 1 கப், நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப், 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம இன்றைக்கி 4 கப் தண்ணி சேர்க்க போகிறோம் 2 கப் அரிசிக்கு. இப்படி 4 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் இவ்வளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. இது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தண்ணிக்கு. இப்போ உப்பு சரி பார்த்துட்டு இப்படி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்ததும் இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
என்னோட குக்கருக்கு 3 விசில் கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கருக்கு பார்த்துக்கோங்க. பார்த்து எவ்வளோ விசில் வைக்கணுமோ வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அடியெல்லாம் பிடிக்கல. இது இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துடும். இப்போ நீங்கள் 1 கப் அரிசிக்கு பண்ண போகிறீங்கன்னா எல்லாமே ஹாஃப் எடுத்துக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ரெசிபி. ஆனால் டேஸ்ட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே இது நல்ல ஒரு வாசனையாக வரும். இது கூட கடலைக்கறி, தயிர் பச்சடி, அப்பளம், ஊறுகாய் எல்லாம் வச்சு ருசியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.